ஆரம்பிக்கலாமா? நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்ட போல அதான் வந்துட்டேன். I like the way. எனக்கு பிடிக்காத இனிமேனே என்னை விட்டுட்டு போன நீங்க மட்டும்தான். உங்க மேல நான் கோவமா இருக்கேன். முதல்ல இங்க இருந்து போங்க. பேபிமா, போன காரியம் என்னாச்சு? சக்சஸா? திவ்யாவை பார்த்து நீதான் அவ அம்மான்னு சொல்லிட்டியா? என்ன அமைதியா இருக்கிற? சொன்னியா இல்லையா? சொன்னேன் டாடி. அவளை பார்த்து நான் தான் அவ அம்மான்னு சொன்னேன். ஆனா ஆசையா 4 வார்த்தை பேசலான்னு பார்த்தா அந்த வினோதினி அவளை மேல கூட்டிட்டு போயிட்டா. மேல கூட்டிட்டு போனாளா? நீ திவ்யாவை பார்க்கறதுக்கு வாசு வீட்டுக்கு தானே போன? அங்க எப்படி வினோதினி? அதான் டாடி எனக்குமே தெரியல. அவங்களுக்குள்ள ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சா அவ எப்ப பார்த்தாலும் வாசுவையே சுத்தி சுத்தி வரா. அதுவும் ஏன் விஷயத்துல என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா. நான் அம்மான்னு சொன்னதுமே ஏன் பொண்ணு ஏன் மேல கோவப்பட்டு வினோதினி கிட்ட போய் அவளும் அம்மான்னு சொல்றா. அத பார்க்க எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அந்த வினோதினி மட்டும் இன்னைக்கு அங்க இல்லாம இருந்திருந்தா திவ்யா என்கிட்ட கோவமா பேசினாலுமே நான் அவகிட்ட மெல்ல மெல்ல பேசி அவ கோவத்தை நான் மாத்திருப்பேன். ஆனா மொத்தத்தையுமே அந்த வினோதினி குறுக்க பூந்து கெடுத்துட்டா. இதுக்கு அந்த வாசுவும் சப்போர்ட் பண்ணி பேசுறான். அவங்க 2 பேரையும் நான் சும்மாவே விட மாட்டேன். திவ்யா என் கைக்கு வந்த கையோட அவங்க 2 பேருக்குமே இருக்கு டாடி. ஓகே, முதல்ல உன் கோவத்தை குறைச்சுக்கோ. போன விஷயத்துல பாதி சக்சஸ் தான். நீ தான் அம்மான்னு இப்ப திவ்யாவுக்கு தெரிஞ்சிருச்சுல்ல, அது போதும். இப்ப அவ மனசுக்குள்ள ஒரு நினைப்பு ஓடும். நம்ம அம்மா நம்மளை தேடி வந்திருக்கான்னு ஒரு நினைப்பு அவ மனசுக்குள்ள ஒரு சின்ன மாற்றத்தை கண்டிப்பா கொண்டு வரும். இப்ப என்ன, உனக்கு இடைஞ்சலா இருக்கிறது அந்த வினோதினி மட்டும் தானே? அவளை நினைச்சுல நீ ஒண்ணு கவலைப்படாத. அவெல்லாம் எனக்கு ஒரு ஆளே இல்லம்மா. இப்ப சொல்லு, அவளை இல்லாம பண்ணிடலாமா? இல்ல டாடி, அவ இருக்கணும். அவ கண்ணு முன்னாடியே நான் திவ்யாவை வாசுகிட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போறதா அவ பாக்கணும். என் முன்னாடி தோத்து போயிட்டேன்னு அவ மண்டியிடணும். அதுக்கப்புறம் அவளை என் கால்ல விழ வச்சு நான் அவமானப்படுத்தணும். அப்பதான் நான் உண்மையிலேயே அவளை ஜெயிச்ச மாதிரி. கோர்ட்ல முதல் ஹியரிங் ஆரம்பிக்கட்டும். அன்னைக்கு அடிக்கிற அவளுக்கு முதல் அடி. ஹலோ, யாரு? அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க இங்க இங்க. ஹலோ, அங்க என்ன தேடிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு 10 ரூபா நோட்டு கீழே வந்துருச்சு, அதான் இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். என்ன ஃபாலோ பண்றீங்களா? நீங்க என்ன எனக்கு பாடி கார்டா? எனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாதுன்னு எனக்கு தெரியாமலே என்ன ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களா? நான் என்ன சின்ன குழந்தையா என்னை யாராச்சும் கடத்திட்டு போறதுக்கு? ஏங்க நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஹலோ 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 ஹலோ, இருங்க 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 இருங்க, பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? நான் கொஞ்சம் பேசலாமா? நான் ஒன்றும் உங்க பின்னாடி வரலைங்க, நீங்க தான் ரோட்ல எனக்கு முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தீங்க.
இது நான் உங்க முன்னாடி நடந்து போய் நீங்க ஏன் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்து நான் உங்களை திரும்பி பார்த்து நீங்க ஏன் பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்டா முன்னாடி நடந்து போயிட்டு இருந்து நீங்க பின்னாடி வந்து என்கிட்ட என்ன சொல்லிருப்பீங்க? பாதுகாப்பு நான் உங்களுக்கா? ஹலோ, நீங்க இந்த ஊருக்கே பாதுகாப்பு கொடுப்பீங்க. உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற அளவுக்குலாம் நான் பெரிய ஆளுங்களா?